தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலகுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிரம்படி வாழ்த்தி வணங்குவோம். நிச்சயமாக பொன்னேரி வட்டத்துல திருப்பாலைவனத்துல இருக்கிற உலகநாயகி, அதாவது லோகாம்பிகா திருப்பாலீஸ்வரர் சமேத திருக்கோவிலினுடைய திருக்குட முழுக்கு விழா நடக்க இருக்கிறது. கும்பாபிஷேகத்துல பல பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மகா கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த திருப்பாலீஸ்வரர் திருத்தலத்துக்கு வருகை வந்து அந்த திருப்பெருமானுடைய திருவருளை மக்கள் எல்லாம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மிக பிரம்மாண்டமான மிக புண்ணியமான இந்த திருத்தலத்துக்கு வருகை வந்திருக்கிற அடியவர்கள் தங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற இந்த அருள் கடலின் சிறு துளிகளை அவர்களுடைய உணர்வு ரீதியாக உள்ளங்களில் இருந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறார்கள். அவர்கள் என்ன விஷயங்களை எல்லாம் தங்களுக்கு கிடைச்ச ஆச்சரியங்களையும் அருளையும் பற்றி சொல்ல இருக்கிறது என்பதை உங்களுக்கு ஐபிசி பக்தி தொடர்ந்தும் தர இருக்கிறது. இருக்கிற அமுதத்தை எடுக்கணும் இந்த இடத்துல வந்து. அதனால வந்து அந்த அமுதத்தை எடுத்து பார்க்கடல கடையணும். அந்த சோழ மன்னர் வந்து கட்டின இது அந்த பார்க்கடல கடைஞ்சி இந்த இதில் வந்து இது அமிர்தம் எடுத்து இது சோழர்கள் அதான் தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு அதை எடுத்து வந்த கோயில் இது. தவளக்காயா வந்து அந்த இதில் குளத்துக்குள்ள வந்துட்டு அதுல வந்து தவளையே இருக்காது. அது வந்து அசுரர்கள் வந்து தவளையா வந்து அதை எடுத்த மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால வந்து அந்த குளத்துல தவளையே இருக்காது அப்படின்ற ஒரு புகழும் இருக்கு இந்த கோயிலுக்கு. இது வந்து எங்க கோயில். அதனால எங்க சிவபெருமான் சொன்னாராம் தவளைக்காயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாராம். இந்த குளத்துல தவளைக்காயே இருக்காது, அதுதான் உண்மை. ஓம் நமச்சிவாய.
சாமி வந்து இங்கே சுயம்பாக இருக்கார். அது வந்து சுயம்பு சுவாமி கோயில் வந்து சிறப்பானது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் திருப்பாலைவனம் என்ற கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. சுவாமி வந்து எப்படின்னா தேவர்களால் பிரதிஷ்டை பண்ண சுவாமி. இங்கே தேவர்கள் எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்கன்னா, நம்ம சுவாமியை வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்காட் கடலை கடையும் போது இது விஷம் வந்தது, அது ஒரு பார்ட்டு. அப்புறமா அமிர்தம் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, தேவர்கள் வந்து அசுரர்களுக்கு தெரியாமல் மறைவான இடத்துல வந்து இங்கே வந்து அமிர்தம் சாப்பிட்ணுன்னு வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அமிர்தத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணோம்ல, அதனால் அந்த அமிர்தத்தை சுவாமி திருமேனியாக பிடிச்சி பாலை மரத்துக்கு அடியில் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. அந்த நாளடைவில் அந்த அமிர்தம் என்ன ஆகுதுன்னா அந்த பாலை மரத்துக்குள்ளே மறைஞ்சிடுது. அதை பற்றி நம்ம மாணிக்கவாசகர் சாமி ஒரு கீர்த்தி திருவாக்கரில் வந்து ஒரு பாடலாகவே பாடியிருக்காங்க. பாடல் வந்து பார்த்திங்கன்னா 95 லைனுக்கு அப்புறம் 100வது லைன் வரையும், தானே ஆகிய தயாபரன் இம் இறை சந்திரை தீபத்து சந்திரனாகி அந்தரத்து இழந்து வந்து அழகு அமர் பாலையுள்னா அந்த மரத்தோட பேர் வந்து பாலை, அதுக்குள்ளே இருக்காங்க. சுந்தர தன்மையோடு துதைந்திருந்து அருளியும் மந்திர மாமலை மகேந்திர விற்பன். இது வந்து எப்படின்னா சுவாமி வந்து மாணிக்கவாசகர் சாமி பாடியிருக்காங்க. அது வந்து இந்த ஆலயத்தோட சிவாச்சாரியர் எல்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்மளும் இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டு எதிர் உள்ள குளத்தில் கையாளும் போது அசுரர்கள் வந்து அந்த தண்ணியாவது நம்ம குடிப்போம் அப்படின்னு வராங்க. ஏன்னா அந்த தண்ணி குடித்தாவது நமக்கு உயிர் இழுப்பு இருக்காது அப்படின்ட்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் அதை தெரிஞ்சிச்சு, அசுரர்கள் வந்து தவளையாக மாறி வராங்க. அப்போ இந்த குளத்தில் வந்து தவளையாக வரக்கூடாதுன்னு சாபம் விட்டுறாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரையும் தவளையே இல்லைன்ட்டு ஒரு ஐதீகம் இந்த திருக்குளத்தில். அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த சுவாமி திருமேனி பெரிய அந்த மரத்துக்குள்ளே இருக்காங்கல்ல, சுவாமி வெளிப்படும் போது நம்ம ராஜேந்திர சோழர் அவங்க போருக்கு வரும்போது அந்த மரத்துக்கு அடியில் யானை குதிரையெல்லாம் கட்டும் போது முதிர்ச்சி அடைந்து கீழே விழுது. அப்புறம் ராஜா என்ன சொல்கிறாரு, இதில் என்ன இருக்குன்ட்டு மரத்தை வெட்டி எடுங்க அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, மரத்தை வெட்டும் போது சுவாமி மரத்துலேருந்து ரத்தமாக வெளியே வராங்க. அப்போ சுவாமிக்கு அவங்க ராஜா என்ன பண்ணுறாங்க, அப்படியே செதுக்கி எடுக்கும்போது சுவாமி காட்சி கொடுக்குறாங்க. அதனால் அப்படியே சுவாமி வந்து சுயம்பு, அதனால் சுவாமி அங்கேயே இருக்கட்டும்னு அப்படியே கோயில் கட்டிடுறாங்க. சாமி பிரதிஷ்டெல்லாம் கிடையாது, சுவாமி சுயம்புன்றதுனால கோயில் அப்படியே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கட்டின கோயில் தான் ராஜேந்திர சோழர் அவர் கட்டின கோயில் இது. நிச்சயமா இப்ப எல்லா சிவன் கோவில்லையும் இந்த லிங்க வடிவு அப்படிங்கறது வந்து ஒரு நம்ம கருப்பு திருமேனியா கரு திருமேனியா பார்க்கணும். இங்க மட்டுமே லிங்கம் வெள்ளை திருமேனியா இருக்கு. இங்கே வெள்ளை திருமேனினா இங்கே வந்து பாலை மரம் வந்து வெண்மை நிறத்தில் தான் இருக்குது. அதனால் சுவாமிக்குள்ளே அமிர்தம் இருக்காங்க. இங்கே வந்து பாலை மரம் தான், இங்கே உள்ளே வந்து சுவாமி இருக்காங்க. அதனால் வெண்மையாக இருக்காங்க சுவாமி. கல் திருமேனி இல்லை. அதனாலதான் ஈஸ்வருக்கு வந்து அமிர்தேஸ்வரர் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஈஸ்வருக்கு அமிர்தேஸ்வரர் அப்படின்னு அமிர்தீஸ்வரர் பேர் சொல்லுங்க. அமிர்த கணேஸ்வரரோட பேர் இவருக்கு சுவாமிக்கு. சுவாமி திருப்பாலீஸ்வரர் பேர். இப்போவும் சுவாமிக்கு வெட்டுப்பட்ட காயம், சுவாமிக்கு உள்ளுக்குள்ள ஒரு மூணு அளவுக்கு ஹோல்ஸ் இருக்கும். சுவாமிக்கு அபிஷேக கோடாலி வெட்டுப்பட்டதுனால ஒரு மூணு ஹோல்ஸ் இருக்கும். சுவாமி அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து சுவாமிக்குள்ளே நிரம்பி இருக்கும். அது சிவாச்சாரியர் இன்னும் இந்த ஒரு மணி அளவுக்கு வந்து கைவிட்டு அதை எடுப்பார், இன்னும் வரும் எடுப்பார். சுவாமி அப்படியே இறுக்கி லிங்க திருமேனி இருக்காங்க. சுவாமி அமிர்தம் தான்.
பாலை மரத்துக்குள்ள இருந்தாலும் சாமி வெண்மையாக இருக்கிறதுல அது மாதிரி தான் சாமி வெண்மையாக அமிர்தலிங்கமாக தான் இருக்கார் சாமி. சாமிக்கு வந்து இங்கே சந்தன அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மரம் வந்து சந்தனம் பட்டால் கரையுதுன்றதுனால சந்தன அபிஷேகம் கிடையாது. மற்றும் பால், இளநீர் இதெல்லாம், தயிர் கூட மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. திருநீர், பன்னீர் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது ஆவுடைக்கு மட்டும்தான் நீங்க வந்து தேன் அபிஷேகம் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் இல்லைங்க. ஆவுடையாருக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் அது மரமாக இருக்கிறதுனால ரொம்ப இதுவாகிட்டு திருநீர் அதெல்லாம் ரொம்ப இதுவாக போகுதுன்ட்டு ஆவுடையாருக்கு பண்ணுவாங்க. அதுவும் சிறப்பு தான். ஆவுடையாருக்கு பண்ணுறதும் சிறப்பு தான். அம்பாள் வந்து ரொம்ப சக்தி ரூபமானவங்க. அது பக்கத்துலேயே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையே இருக்குது. அந்த ஸ்ரீசக்கரத்துக்கும் இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பௌர்ணமி தோறும் ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுறாங்க. வெள்ளிக்கிழமை ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுறாங்க. அது என்ன சங்கல்பம் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுறோமோ கேட்குறோமோ அது அப்படியே நடக்குது. இது இன்னொரு விஷயம், நான் இங்கே வந்து 2 வருஷம்தான் ஆகுது. ஆனால் வந்து ஒரு நாள் நான் இந்த கோவிலுக்குள்ளே வர இந்த கொடி மரத்துக்கிட்ட வெயிலில் ஒரு ஆள் வந்து சட்டையே போடாமல் அப்படியே படுத்திருக்கிறார். வெயில் கொளுத்துது, அப்படியே சுருண்டு புழு மாதிரி படுத்திருக்கிறார். அப்போ ஏன் இப்படி படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு தீராத வயிற்று வலி, எந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமோ போயிட்டு அவருக்கு சரியே ஆகலை. அப்புறம் இங்கே வந்து இந்த சுவாமியோட தீர்த்த பிரசாதத்தை குடித்து கரெக்டாக ஒரு 15 நாள் இருக்கும். அப்புறம் பார்த்தா அவர் முன்னை விட வேகமாக நடந்து ஓடுறாரு. அப்புறம் எல்லா கைங்கரியத்துலேயும் அவர் கலந்துக்கிட்டாரு. அதை எல்லா பூஜைக்கும் அவர் பணம் கட்டி, அவங்க பெரிய கோடீஸ்வரங்க அப்படின்னலாம் இல்லை, நார்மலான ஒரு இதுதான். ஆனால் ரொம்ப நல்லா க்யூர் ஆகிட்டார். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற அந்த இது வந்து இவருடைய தீர்த்தமே தந்துடுது. அது சிவாச்சாரியம் தோல் வியாதி சரியாகுது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இதை வேண்டி சாமி கிட்ட என்ன கோரிக்கை வச்சு வேலை கேட்குறோமோ வேலையாகுது. அதே மாதிரி நம்ம திருக்குளத்தில் வந்து சாமி அமிர்தமாக இருக்கிறதுனால வெண்மை நிறமாக இருக்காரு. தேவர்கள் வந்து அமிர்தம் பிடிச்சி வழிபட்டு அதுவே பாலமரத்துக்குள்ள லிங்கமாக மாறிச்சு. அதனால தான் வெண்மை நிறமாக இருக்காரு நம்ம பாலீஸ்வரர். பேர் பாலீஸ்வரர். பால மரத்தில் இருக்கிறதுனால பாலீஸ்வரர் அவர் பேர். அந்த அமிர்தத்தை தவளை வடிவில் வந்து அசுரர்கள் வந்து சாப்பிட வந்ததுனால தேவர்கள் வந்து சாபமிட்டாங்க. இந்த திருக்கோவிலினுடைய திருக்குளத்துக்கு பேர் அமிர்த புஷ்கரணி இல்லையா? ஆனால் வந்து அசுரர்கள் வந்து அமிர்தம் சாப்பிட வரும்போது இந்த குளத்துல தவளை இருக்காது. அது ஒரு சிறப்பு.
போற்றி தேவனடி போற்றி ஆராதனம் அருளமணி போற்றி அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை கரமாகி கல்வினைவமாகி பறவையாய் பாம்பாகி வல்லசுரராகி தேவராய் சிவபுராணம் எல்லா பிறப்பும் பிறந்திருந்த எம்பெருமான் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற அதனால் என ஓங்கி வந்தருளி நெஞ்சானமாகி மெய்த்துடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவே இறுதியில்லாய் அனைத்துலகம் காக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகழ்விப்பாய் தொழுமின் நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே கலந்த பால் கண்ணலோடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்ற விழுந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் பின்னோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயத்தால் கட்டி புறந்தோல் போற்றிருந்தும் ஒரு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயின் குடிலை மலர்ந்த புலனைந்தும் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாகவிமான் எல்லையுமாய் மோதியனே துண்ணுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம் அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Presta Premium Women's Wear. Let your body love it. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.